إني آمنت بربكم فاسمعون. இன்னி ஆமந்து பிரப்பிக்கும் ஃபஸ்மோன். அவ்வளோதான் ஆயத். சின்ன ஆயத்து ரெண்டு. இது முதாயத்தும் சின்னதாயத்து, இதுவும் இதாயத்தும் சின்ன ஆயத். இது அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஆயத்தாக மாறுது. சுப்ஹானல்லாஹ். இன்னி நிச்சயமாக நான். இன்னும் அவங்கள பற்றி சொல்ல, இவரை பற்றியே தான் சொல்கிறாரு. இன்னி ஆமந்து. ஆமந்து வேண்டா யார் நம்பை கொண்டே. இந்த அலிஃபும் இந்த அலிஃபில் இந்த தூவார சுட்டி நான் நம்பிக்கை கொண்டேன். நிச்சயமாக நான் நம்பிக்கை கொண்டேன். பிரப்பிக்கும் சுப்ஹானல்லாஹ். உங்களுடைய கும் என்றால் உங்கள் ரப்பை கொண்டு. சுப்ஹானல்லாஹ். உங்கள் எஜமானை, உங்கள் ரப்பை. ரப்புன்றது டிரான்ஸ்லேட் பண்ணல. நான் மரம் சொல்கிறேன். ரப்புன்றதுக்கு எஜமானு சொன்னதுக்கு அது ஒரு வார்த்தை கொடுக்கல. உங்களை இப்போ உங்களுடைய ரப்பு தானே. யார் உங்களைய படைச்சி பரிபாலித்து போஷித்து பராமரித்து உங்களை பாதுகாத்து உங்களோட அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு கொண்டு ஒத்து நீக்கிறானே, அவனை கொண்டு நான் ஈமான் கொண்டு. சுப்ஹானல்லாஹ். விலகுதாப்பா. எனக்கு தெரியும் அது அது அவரோட தௌத்துடைய ஸ்டைல் பாருங்கள். நான் ஈமான் கொண்டன் ஏண்ட ரப்ப இல்லை. நான் என்ன ஈமான் கொண்டன் என்ன படித்தவனை இல்லை. நான் ஈமான் கொண்ட உங்களை படித்தவனை, உங்களை பரிபாலிக்கிறவனை, உங்களை போஷிக்கிறவனை, உங்களை பாதுகாக்கிறவனை, உங்களோட அத்தனை விஷயத்தையும் செய்கிற அந்த ரப்பை, உங்களோட ரப்பை, உங்களை எல்லாத்துடைய ரப்பை நான் ஈமான் கொண்டேன். சுப்ஹானல்லாஹ். இவர் சொல்கிறாரு, நான் மட்டும் இல்லை சரியான நீங்களும் தான் ஈமான் கொள்ளணும். இது உங்களோட ரப்பு, ஆனால் நான் ஈமான் கொண்டுட்டேன். சுப்ஹானல்லாஹ். இதை சுப்ஹானல்லாஹ் அவ்வளோ பசங்க மனுஷன் பேசுது. நான் நினைக்க மாட்டேன் இப்படி ஒரு தௌவத், இப்படி ஒரு பசனான தௌவத். சுப்ஹானல்லாஹ். யோசிக்கொள்ளே தலை நோவுது. எவ்வளோ பசந்து. நான் ஈமான் கொண்டன் உங்களோட ரப்ப. அவர் நான் நீங்கள் நான் என்று சொன்னால் கொஞ்ச நேரத்தில் அவர் நான் என்று சொன்னது அவர் நான் என்று சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் என்று சொல்கிறாரு. நானும் நீங்களும் சேர்ந்தால் என்ன ஆகும்? நாங்கள் ஆகிடும். அதுதான் சொல்கிறேன். நான் என்று சொல்கிறாரு. நான் இப்படி செஞ்சேன் உங்களோட நீங்கள் என்றாரு. அவரை சொல்கிறாரு என்னை. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும். அவருக்கு என்ன ஒன்றுமெண்டா, நான் எப்படி சொர்க்கம் போகிறேனோ நீங்களும் வாங்க, அப்போ எங்கள் எல்லாரும் சொர்க்கத்தில் நிற்போம். ஏன் இந்த மோட வேலை செய்கிறீங்க? ஏன் நரகத்துக்கு ட்ரை பண்ணுங்க? ஏன் உங்களுக்கு விளங்குது இல்லைப்பா? இவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு. இது அப்புறம் என்ன சொல்கிறாரு? ஃபஸ்மவுன் ஃபா என்ற ஆகவே என்ன செய்யுங்க? இஸ்மவுன் எனக்கு செவி சாயுங்கள். நான் சொல்கிறத கேளுங்க. இஸ்மவுன் என்றா நான் சொல்கிறத கேளுங்க. ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க. எனவே எனக்கு செவியுடுங்கள். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் காது தாழ்த்து கேளுங்க. யோசிங்க. சும்மா ஒரு அடிக்கே வானம். இந்த நூ அலைஹிஸ்ஸலாம் காலத்துலலாம் காதே பொத்தி கொண்டாங்களாமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், என்ன பிரச்சனைன்னா நல்ல விஷயம் கேட்குறது தான் பிரச்சனை. நல்ல விஷயம் கேட்குற பிரச்சனைன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், கேட்டால் இவங்க ஏற்றுக்கொள்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எனக்கு அது சாப்பிட்ட பேர் நினைவில்லை. அவரை சும்மா கபத்தில் பார்க்க வார நபி ஸல்லல்லாஹு அலைஹி தௌவத் கொடுக்குறது தானே. அப்போ சொன்னேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காட்டி, நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, மக்களை இந்த மனுஷனோட மட்டும் பேசிடுவாங்க. அவ்வளோதான் அட்வைஸ். ஒரு வார்த்தை சரி பேச போவாங்க. அவருக்கு கொஞ்சம் தலை சாரி இல்லை. அல்லாஹ் நௌசுபில்லா. நீங்கள் உங்களோட வேலையை கபத்துல தவாஃப் பண்ணீங்களா அல்லான்னு பேசிடுவோம். இந்த மனுஷன் நினைச்சார் அது சாப்பிட பேர் நினைவில்லை. சும்மா அவர் சொல்கிறாரு நினைச்சாரு அப்படி என்ன தான் பேச போகிறாரு. அப்படி என்ன தான் நான் பேச போகிறாரு. நான் பார்க்காதா செலவு சொல்கிறது நான் பார்க்காதாலா அப்படி நானும் பேசி கேட்டு பார்ப்பேன் என்ன சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் பேசணும் இஸ்லாத்துக்கு சொல்கிறாரு. என்ன அம்மா இந்த குர்ஆனிக்குதே சுப்ஹானல்லாஹ். அதுவும் அரபிகளுக்கு இந்த குர்ஆன் 2-3 ஆயத்தை விளங்கி நின்று சுப்ஹான் உமர் வெளியெல்லாம் ஆடணும். எப்படிப்பட்ட சஹாபி, எப்படிப்பட்ட மனுஷன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல வாராரு. கத்தியை எடுத்துக்கொண்டு அவன் களத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய வார இந்த உமர் வெளியெல்லாம் ஆடணும். உமர் அதுக்கு முந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஒரு குர்ஆன் ஆயத்தாம்மா கேட்குது. ஒரு குர்ஆன் ஆயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள
சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த குர்ஆன் எப்படி பவர் ஆகிக்கும். எனக்கு நினைக்கிறேன் சூரத்தால் ஒரு ஆயத் நினைக்கிற மாதிரி அந்த ஆயத்தில் இஸ்லாத்தை கொண்டார். அதுக்கு பிறகு உலகத்தில் 3 ஆட்சி செய்கிறார். உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆட்சி, அவளை போகிற ஆட்சியாளர் இல்லை, அவளை போகிற சுப்ஹானல்லாஹ் அவருடைய இஸ்லாம் வேறு. ஆனால் எப்படி எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, ஒரே ஒரு குர்ஆன் ஆயத். அப்போ ஒரு குர்ஆன் ஆயத்துக்கு எவ்வளோ விஷயம் செய்யணும் சுப்ஹானல்லாஹ். இந்த குர்ஆனை தான் நாங்கள் விளங்க ட்ரை பண்ணணும். சுப்ஹானல்லாஹ். அவர் சொல்ல என்னை கொஞ்சம் கேளுங்க, இன்றைக்கி நாங்கள் சொல்லி இந்த குர்ஆனை கொஞ்சம் கேளுங்க, வேஸ்ட் பண்ண வானம் உங்களோட டைமு கேளுங்க. அதுவும் சும்மா அதை பாட்டு கேட்குற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக கேட்க வானம், அர்த்தத்தை விலகி கேளுங்க கொஞ்சம். ஒரு நாளைக்கு ஒரு ஆயத் மிச்சமில்லை, ஒரு நாளைக்கு. அதுதான் எங்கட குரூப்பில் பேரை நான் சேஞ்ச் பண்ணேன், ஆயா பர் டே. உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5-10 நிமிஷம் கொடுக்கலாவா இந்த குர்ஆனுக்காக வேண்டி? ஒரு ஆயத் பார்க்கலாவா? அவ்வளோ கஷ்டமா? ஒரு 10 நிமிஷம் ரப்பிட ஒரு குர்ஆன் ஒரு ஆயத்தை படிக்கிற அவ்வளோ கஷ்டமா? சுப்ஹானல்லாஹ்.